ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோடு 14 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் டப்ரோன்றவன் மேடையை போட்டு நீங்கள் என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிங்கன்னா அவங்களுக்கு நிறையா பரிசு தொகை தரேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒருத்தன் காட ஆரம்பிச்சுட்டு, டேய் 4 மில்லியன்லாம் பத்தாது, ஒரு 6 மில்லியனா ஓகேவா, சண்டைக்கு வரவா அப்படின்னு சொல்லும்போது, வாடா நீயா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டோடனே உடனே ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு ரெடி ஆயிடுவானுங்க. ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமாக சண்டை நடக்கும். அவன் வேகமாக வந்து அட்டாக் பண்ணும்போது இவன் ஸ்வாடை வச்சு தடுக்க ட்ரை பண்ணுவான். இருந்தாலுமே அது ரொம்ப பயங்கரமான அட்டாக்காக இருக்கும். இப்படி ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே சண்டைக்கு வந்தவன் இங்கே டபரா கிட்ட அவன் ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி வெடிக்க வச்சிருவான். அது டம்மான்னு வெடிச்சு சதுர வாயை பொழந்துட்டு அப்படி படுத்து கிடப்பான். படுத்து கிடந்தோடனே அந்த பிளேஸ்மெண்ட்லாம் எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி நக்கலாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ சில்ட்ரா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாம பேசிட்டு போவாரா. அது இவன் கேட்டுருவான், டேய் என்ன சொன்ன, என்ன பார்த்து சில்ட்ரா பையன் சொன்னியா, நீயா பார்த்தலாமா, சண்டைக்கு வரியா, என்ன பெட்டு எவ்வளோ வச்சுக்கலாம், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், உனக்கு எவ்வளோ வேணுமே நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு வச்சுக்க சொல்ல நம்ம இரவும் அப்படியா பெட்டு வச்சுக்கலாமா அப்படி பறந்து போய் அவங்ககிட்ட போய் 12 மில்லியன் வேண்டாம் 20 மில்லியன் என்ன வச்சுக்கலாமா பெட்டா அப்படி சொல்லும்போது அது கேட்டவனும் கண்டிப்பா பெட்டு வச்சுக்கலாம் வாடா நீயா நான் பார்த்தலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆக்ரோஷமா பேச நம்ம ஹீரோ அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பொழுக்குன்னு ஒரு குத்த போடுவார் பாருங்க. ஒரே பஞ்சு தான் அவன் ஸ்வாட கீழே போட்டுருவான். வாயிலிருந்து அப்படியே ரத்தம் கக்கும். முக்கியமா அவனோட அந்த நெஞ்சு எலும்பு அப்படி சல்லி சல்லியா நொறுங்கி போயிடும். அவன் அப்படியே வாயில ரத்தம் கக்க என்ன நடந்தது, நான் எப்படி தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பறந்து போய் விழுந்தோன்னே இப்போ அடி வாங்கி படுத்து கிடந்தான் பாருங்க. அவனோட அப்பனும் இங்கே தான் ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்க்குறான். இவனோட பேரு லயோ. இந்த லயோன்றவங்கிட்ட, சார் உங்க பையனை சண்டை போட்டான் சார், உங்க பையனை சங்கு அடிச்சு சங்கு ஊத வச்சுட்டான் சார், அவன் என்ன ஆனானே தெரியல சார், சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம், டேய் காசை கொடுறா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவன், டேய் நான் பொழைப்படா இல்லையாடே தெரில, காசு கேட்குறியாடா அப்படின்னு சொல்லும்போது, என்னது காசை கொடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நங்கு நெஞ்சிலேயே மிதிப்பாரு. அவன், டேய் ஏற்கனவே என்னாச்சுன்னே தெரில, என்னால் ஒன்றும் முடியல, கண்டிப்பாக உனக்கு காசு கொடுப்பேன், அதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ காசு கொடுத்தாதான்டா உயிரோடவே இருக்க முடியும், ஒழுங்கா காசை கொடுக்குறியா இல்லையா அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல யாரோ வர மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா யார் வராங்கன்னா இவனோட அப்பா தான் பறந்து வருவான். பறந்து வந்தோன்னே இந்த வந்துட்டாரு பாடுறா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது பறந்து வந்தது அவனோட அப்பன் இல்லை, ஸ்டூடெண்ட்டு. அவனை அடித்து நம்ம ஹீரோ பறக்க விட்டுருவான். அங்கே நடந்து வர்றதான் இவனோட அப்பன் லயோ. அந்த லயோ ப்ரொஃபஸர் அப்படி நடந்து வந்து, டேய் என்ன தைரியம் இருந்தா என்னோட பையன் மேலே கையை வச்சிருப்ப அப்படி சொல்லிட்டு கோபப்படும் போது, டேய் நிப்பாட்டு, அவன் சண்டைக்கு வந்தான், பே பண்ணுறேன்னு சொன்னான், நான் சண்டைக்கு போனேன், அதை விட்டு தேவையில்லாத பேசலாம் வச்சுக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ கோவமா அவனை பார்த்து முறைப்பாரு பாருங்க. அவனும் சரி இப்போ உனக்கு என்ன வேணும், உன் பையன் எனக்கு காசு கொடுக்கணும், அந்த காசு கொடுத்தா நீ இவனை இங்கேருந்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்ட அந்த லயவும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோ 20 மில்லியன் தான் பெட்டு போட்டிருப்பாரு, ஆனால் 26 மில்லியன் அவன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி கொடுக்குறேன் இந்தா செக்கு அப்படி சொல்லிட்டு அந்த செக்கு எழுதி மூஞ்சில வீசி எரிஞ்சிருவான். நம்ம ஹீரோவும் அப்படி கேட்ச் பிடிச்சிட்டு பார்க்கும்போது ஏதோ கிரிக்கி வச்சிருக்காங்க, சரி செல்லும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, என் பையனை என்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஓகி ஒரு மிதிப்பான் பாருங்க, பறந்து போவான். அப்படியே அவன் அப்பா கேட்ச் பிடிச்சிட்டு பார்க்கும்போது வாயில ரத்தம் தள்ளி மயக்க போட்டு கிடப்பான். அதை பார்த்து அவன், டேய் சீக்கிரமா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கவன்ட்டு அனுப்பி வச்சுட்டு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, நீ இதுக்கு எல்லாத்துக்குமே அனுபவிப்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கண்டுக்கிடாம அங்கேருந்து போவார். அதை பார்த்துட்டு அவன் மறுபடியும் கடுப்பாயி, டேய் நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன செவுடா அப்படி சொல்லும்போது, டேய் கத்தாரத நிப்பாட்டு, உன்ன மாதிரி மூளை இல்லாத முட்டாள்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கோவப்பட்டு நம்ம ஹீரோவை குத்த வந்தவன் குத்தாமல் அப்படி ஸ்டாப் பண்ணி நின்றுவான். என்ன பண்ணுறது, நான் ஒரு ப்ரொஃபஸராக போயிட்டேன், அதனால் உன் மேலே கை வைக்க முடியாத நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டியான் வந்துடுவான். டியான் வந்தோடனே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே, இவர் டியான்ரா, இவர் அப்புறம் இங்கே வந்தார், இவர் ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே டியானை பார்க்கும்போது டியானுக்கு ஒரே வெக்கமாக போயிடும். இங்கே சங்கன் ஒருத்தர் இருப்பான்ல அவனை பார்க்க வந்தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்தார் ப்ரொஃபஸரும், இவன் டியானு இவன் கூட சேர்ந்துட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியல, இவங்களை கண்டிப்பாக அவங்கள நான் வச்சு செய்ய போகிறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்படி போகும்போது இந்த பக்கம் டியான் அதெல்லாம் பார்த்துட்டு, டே என்னடா மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டியாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோ, டே சும்மாரா நக்கல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதை இங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, டே என்னடா நடக்குது இங்கே,
இவன் எப்படிடா டியான் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா, அவர் தான் சீனியர் ஆச்சு, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் குழப்பமா இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தா அந்த லயோன்றவன் அவனோட அந்த பிரின்சிபல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். இவன் என்னன்னு பார்த்தா, இவன் நம்ம ஹீரோவோட யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த பிரின்சிபலே கிடையாதுங்க. இவங்க வந்து ப்ளூ ஸ்கை அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க தான் இங்கே வந்து சண்டைக்கு இழுத்துருப்பானுங்க. நம்ம ஹீரோ அடிச்சு நாக் அவுட் பண்ணியிருக்கான். அந்த ப்ளூ ஸ்கை யூனிவர்சிட்டி சேர்ந்த அந்த லயோன்றவன் பிரின்சிபல் கிட்ட இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான், இவன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் ஏதாச்சும் ஒன்று சொல்லி அக்செப்ட் பண்ணி வைக்கலாம், அவனுக்கு பெட்டுன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுங்க நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் டியானும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு பயங்கரமான பெரிய டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்னோன்னே, என்ன உள்ள போலாமாடா அப்படின்னு டியா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, இரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஐடியா இல்லாம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு டியானு, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டஞ்சன் கேட்ட அந்த கேட்டை திறந்துட்டு உள்ள போனா பயங்கரமான மான்ஸ்டர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். அது எல்லாமே நம்ம ஹீரோவை துரத்திட்டு வர பின்னாடி நம்ம டியானு அசால்ட்டாக நடந்து வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே திசை திருப்பி வேற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு அப்படி இந்த பக்கம் வந்தா அந்த இடத்தோட ஃபைனல் பாஸ் எலைட் பாஸ் அவன் இங்கே வந்து நிற்பான். இவனோட பேரு லுவுக்குலூர். இந்த லுவுக்குலூர், டேய் என்னடா வெளியே இருந்து எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், அவங்கள விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு ரெடியாவ. இங்கே என்ன பிரச்சனைனா, டஞ்சனுக்குள்ள இந்த மாதிரி சண்டைக்கு போனால் இது எல்லாத்தையுமே லைவாக இவங்க வெளியே இருந்து பார்க்குறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த பிரின்சிபல் அந்த ப்ளூ ஸ்கை யூனிவர்சிட்டி சேர்ந்தவன் இவங்க எல்லாருமே பாருங்க கூட எவனை கூட்டு போயிருக்கான் பாருங்க, இவனுங்க மறுபடியும் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ டியான் கிட்ட, டேய் இந்த பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு டியானை கூப்பிட, செர்ரா இரா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். பின்னாடியே நம்ம ஹீரோ அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அந்த மாயமா மறையிற அந்த கோர்ட்டை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அந்த மான்ஸ்டர் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட டியானு ஒளிஞ்சு நின்று இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பானா, அதை பார்த்துட்டு இங்க இருக்க எல்லாருமே இவனுக்கு எப்படி அந்த மறைஞ்சு போறதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் டியானும் அப்படியே உள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. உள்ளே போனோன்னே வித்தியாசமான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த பார்த்துட்டு அங்கே டியானு நம்ம ஹீரோ கிட்ட, இது ஒரு குயிஸ் மாதிரி, இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், உனக்கு இது முடியும்னு நினைக்கிறியா, இந்த இடத்த தாண்டி போகணுன்னா உனக்கு மூளை இருந்தால் மட்டும்தான் முடியும், எங்கே செஞ்சு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே நாங்கள் நம்ம டியானோ, நான் மூளைக்காரன்டா பாரு இந்த பஸ்ஸில் எப்படி கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் சின்ன காயின் மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையுமே அங்கிட்டு இங்கிட்டு நவுட்டோன்னே அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி அதுக்குள்ளேருந்து மந்திரக்கோள் மாதிரி அப்படியே ஒரு குச்சி வெளியே வரும். அந்த குச்சிலேருந்து வந்த வெளிச்சம் ஒரு வட்டை மாதிரி இருக்கும். அந்த வட்டத்தில் லைட் அடிக்க டப்புன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு பெரிய சைஸு கல் மான்ஸ்டர் மாதிரி வரும். இதோட பேர் ரோனன்ஸ். இது எலிட் பாஸ், 35 லெவலில் இருக்குது, 16,000 லைஃப். இதை அழிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து அந்த மான்ஸ்டர் ரோனன்ஸ், யாரா நீங்கள், எங்களோட இந்த சீக்ரெட் வெப்பனை யாராலையும் திருட முடியாது, அப்படி உங்களுக்கு அது வேணும்னா அதுக்கான விலையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரம்மாண்டமாக நிற்கும் போது அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற மற்ற ப்ரொஃபஸர்லாம் வசமாக மாட்டினாயா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து இங்கே டியான் கிட்ட, டியான் நீ இங்கே நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருக்கல்ல, உன்னோட பவர் என்னன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தலாமா, இந்த சண்டைக்கு நான் வரமாட்டேன், நீ ஏன் தனியாக போய் உன்னோட வித்தையை காட்டு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டுட்டியானு சொல்லிட்டல இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் எடுத்துகிட்டு வேகமாக போய் கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு, அதில் கிரிட்டிக்கல் ஹிட்டு விழுந்து அதோட லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகும். பேக் ஃபிளிப் ஸ்லாஸ், ரூரல் ஃபேண்டம் பிளேட் டெக்னிக், ரிப்பிள் ஸ்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் அட்டாக்கை போட்டு தாக்கிக்கிட்டே இருப்பான். அதை இங்கேருந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ டியான் கிட்ட, உன்னோட அட்டாக் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு என்னடா சொல்கிற ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக நிற்காதா, சண்டை போடுறா, அதை அட்டாக் பண்ண போதுரா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு ஸ்லாஷ் வந்து பட்டாருன்னு இந்த டிஆர் மேலே விழும். அப்படி விழுந்த உடனே நம்ம ஹீரோ சாம் சோல் ஸ்ட்ரைக் அப்படின்னு அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அதை அப்படியே அசையாமல் பிடிச்சி வைக்க, அப்போ நம்ம ஹீரோ டியான் கிட்ட அடிடா இப்போ அடிடா அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டெக்னிக்கு கிளாஸ் எல்லாத்தையுமே போட்டு அடித்து வெட்டி வீசிட்டு இருப்பான் டியானு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம மாஸ் காட்டிட்டு இருப்பான். அதை பார்த்து இங்கே இருக்க எல்லாருமே சங்கை விட இவன் தான்டா பவர்ஃபுல் அப்படின்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட்டார்னு பார்த்தா அந்த வெளிச்சம் மாதிரி வந்தது பாருங்க, அந்த மதர் கோல் அது ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மான்ஸ்டரோட வயிற்றுலேயே ஓட்டையை போட்டு அதை அப்படியே அழிச்சு கீழே விழுந்துரும். அது கீழே விழுந்தோடனே அந்த மான்ஸ்டர், என்ன நடந்தது இங்க, இது எப்படி நடந்தது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்ன அந்த மந்திரக்கோளை தோக்கடிச்சது மனுஷங்களை அவங்கள விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே விழுந்துரும்.
அது விழுந்ததுக்கு அப்புறம் இங்கே டியானு வச்சு என்ன நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு சின்ன மேஜிக் பீஸ் மாதிரி இங்கே கிடைக்கும். அதை டியானு எடுத்துக்குவான். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே இன்னும் அந்த குகைக்குள்ளே போய்கிட்டே இருக்க அங்கே வித்தியாசமான வவ்வால்லாம் பறந்து வரும். அதை பார்த்துட்டு டியானு பயந்து போயிடுவான். டே எனக்கு வவ்வாலே பிடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடனே நம்ம ஹீரோ அவனோட அந்த அம்பர்ல வெப்பனை எடுத்து வாய்டு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை போட அது வந்து டமான்னு அடிச்சு சதறிடும். அதை பார்த்து இங்கே இருக்க எல்லாருமே சின்ன பையன்கிட்ட எப்படி அந்த வாய்டு பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா 3 பேர் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. இந்த காக்ரின் இவன் லெவல் 36 டார்க் அயன் டார்ஃப், அதாவது ஹைட்டு கம்மியாக இருக்கவங்கள அந்த டார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இனத்தை சேர்ந்தவன். அதை பார்த்துட்டு இங்கே இருக்க 2 பேரும் இப்போ இவங்களை வச்சு என்ன பண்ணுறது, இவங்களை சண்டை போட்டு தோக்கடிக்க முடியுமா இல்லை பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகும். அப்பட்டான்னு பார்த்தா அங்கே இருக்க அந்த காக்ரனர் அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி உங்களை நான் இங்கே விட மாட்டேன்டா, வெளியுள்ள ஆளுக்கு இங்கே அலௌடு கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த கொடையை வச்சு அடித்து நவுட்டிட்டு கிட்ட போவார். அதை பார்த்துட்டு அந்த டார்ஃபும் ஐயோ என்னடா இவன் எப்படி அதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிற ஒரு டார்ஃபை அடித்து நம்ம ஹீரோ பறக்க விட்டுருவார். அந்த அடியை வாங்கிட்டு அது பறந்து போய் அப்படியே ரைட் பக்கம் இருக்கிற அந்த டார்ஃப் கிட்ட நம்ம டியான் போய் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். சென்டரில் நிற்கிற அந்த கார்னர் அவன் தான் ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். லெஃப்ட் பக்கம் இருக்கிறவனை நாக் அவுட் பண்ணிட்டு இப்போ ஷோ டைம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்னர் கூட சண்டைக்கு போகும்போது முன்னாடி மேஜிக் சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிடுவாரு. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் டியானு டே இருடா நானும் வரேன்டா உனக்கு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த காக்னர் கிட்ட அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண போக அவனோட கையை வச்சு ஃபயர் யூஸ் பண்ணி அதை தடுத்து நிப்பாட்டி அட்டாக் பண்ணுவான். இருந்து விடாமல் ஸ்லாஷ் பண்ணிட்டு இருக்க அப்படியே அந்த டார்ஃபு நம்ம டியானை அடித்து பறக்க விட்டுருவான். அவன் அடி வாங்கி பறந்து விழுந்தோன்னே இந்த பக்கம் நம்ம ஹீரோ சீல்டு உருவாக்கிட்டு டேய் கொஞ்சம் யோசிச்சு சண்டை போடுறா, டப்புன்னு எடுத்தோன்னே அடிக்க வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டியான் கடுப்பாயி டேய் என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ரைஸ் அப்படின்னு